ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மார்னிங் எழுந்ததுலேருந்து வேக்கப்லேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரையும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் vlog-ஆ மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 15 ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது எல்லாமே கூட நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸில் அது மட்டும் இல்லாமல் தீக்ஷித் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக ப்ரீ ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரொட்டீன் vlog கூட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் என்னென்னா எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5:30 சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் 6லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5:30க்கு எழுந்து அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது லைட்டாக ஃபஸ்ட்டு எல்லா ஜாயிண்ட்டுக்குமே நம்ம மார்னிங் எழுந்ததுமே நமக்கு ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதை லைட்டாக வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டெப்பரும் தம்பிள்ஸும் எதுக்குன்னா, ஸ்டெப்பர் வச்சு நான் கார்டியோ ஒர்க் அவுட்லாம் ஸ்டெப்பரில் யூஸ் பண்ணிப்பேன். தம்பிள்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கெலாம் தம்பிள்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ்லாம் வேணும்னா நான் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னால் ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியும். ஸோ ஒர்க் அவுட் மார்னிங்கே அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜீரா வாட்டர் குடிக்கிறது. யூஸ்வலாக ஜீரா வாட்டர் தான் குடிப்பேன். லைட்டாக அதாவது ஹாட் வாட்டர்னு சொல்ல முடியாது, வார்ம் வாட்டரில் லைட்டாக ஜீரா ஆட் பண்ணி அப்படி அந்த ஜீராவும் மென்று சாப்பிட்டுட்டு அப்படி குடிச்சிருவேன். அதை தீக்ஷித்துக்கு பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து அந்த ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஒர்க்லாம் பண்ணுவேன். அப்புறம் நான் வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இட்லியும் அதுக்கு கிரேவி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் கிரேப் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் அதை சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் குடிக்கணும். பட் எனக்கு அந்த தண்ணி குடிக்க பிடிக்கல. அதனால வெறும் அந்த கிரேப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வாட்டரை கீழே ஊற்றிட்டேன். அப்புறம் தீக்ஷித்துக்கு அவன் 12:30க்கு வந்துடுவான். ஸோ வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவருக்கு இப்போலாம் கொடுக்குறது. ஸோ ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பனானாவும்
பிகாஸ் வந்து அவர் வந்து இங்கே வீட்டில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். ஏதாவது நட்ஸோ இல்லை ஏதாவது ஹெல்த்தியாக எது கொடுத்தாலும் அவன் வந்து சாப்பிட மாட்டான். பட் வந்து அங்கே என்னென்னா நம்ம மேண்டேட்ரியாக வந்து அதை தான் அவன் சாப்பிட்டாகணுன்றதுனால நம்ம எது கொடுத்தாலும் அங்கே வந்து அவர் சாப்பிட்றாரு. அதனால நான் கொஞ்சம் இதில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஹெல்த்தியாக கொடுத்தா அவன் கண்டிப்பாக சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பனானா, அதுக்கப்புறம் வந்து பீனட்ஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பீனட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பாக இனி வேறு சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் வந்து ஹெல்த்தியாக வந்து தீக்ஷித் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அவனை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அந்த சோக்டு கிரேப்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆச்சும் டைம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஏர் வாஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா, சரியாக வந்து ஏர் ட்ரை ஆகவே இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் அப்படி அவர் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கான டைம் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அவன் வீட்லேயே இருக்கும்போது ஒரு ஒர்க் கூட சரியாக அவ்வளோவா நடக்காது. ஸோ லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அகைன் அவனை தீக்ஷித்தை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இவர் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லெக்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவார். ஸோ இதுவே வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். தீக்ஷித்துக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாவே போதும், ரெகுலராக வந்து அவனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அவர் கொஞ்ச நேரம் வந்து அவரோட பிளேயிங் டைம் இது வந்ததும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நேப் எடுப்பார். ஆன்லைனில் தான் வாங்கினது, அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தாரு. ரொம்பவே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாஷ் பண்ணிக்கணும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கார் மாடல் இது. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து டாட்லர்ஸ் யாராச்சும் இருக்கிறதா இருந்தால் இந்த பேக் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, டீசெண்டான ஒரு லுக், ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேகு. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலும் வந்து தீக்ஷித்துக்காக அமேசானில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தோட லிங்க் வந்து என்னால் இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் மானிட்டைசேஷன் இன்னும் ஆகலை இல்லையா. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங் டைமு. ராகி லட்டு வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் வந்து இந்த ராகி லட்டு ஒரு லட்டு இவன் தீக்ஷித் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து லட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் அவர் வந்து சாப்பிடுவார். அதனால் ஸ்நாக்ஸில் கூட வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு லட்டு அந்த மாதிரி கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு நான் ராகி லட்டு வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன், வெறும் ராகி தான் வந்து மெயினாக இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா பீனட்ஸும் கொஞ்சம் கேஷ்யூஸ் ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சைடில் வச்சுட்டு சேம் அதே கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ராகி மாவை வந்து நான் சலிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ராகி மாவை வந்து அதுலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச்லாம் ஆக வேணாம், லைட்டாக வந்து ரோஸ்ட் ஒரு அரோமா மாதிரி ஸ்மெல் வரும். அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாம் சுகர் எடுத்துக்கோங்க. அது வந்து பாம் சுகரில் லைட்டாக வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிடுங்க.
இந்த ராகி ஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து என்னென்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாகரி வந்து மெல்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து அதில் ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணாமல் ஊற்றிடாதீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட்டாக வந்து சில மண்ணெலாம் இருக்குது. அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஓரமாக வச்சுட்டு இந்த பீனட்டு கேஷ்யூஸ் இதில் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் ஸ்மெல்லுக்காக. ஸோ 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படின்னா ஒரு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கோர்ஸாக வந்து பீனட்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் நம்ம கடிக்கும்போது, அந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுவும் அந்த மிக்ஸிலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பால் வந்து ஆட் பண்ணி அதை வந்து லட்டு மாதிரி மேக் பண்ணணும். அகைன் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம லட்டு மேக் பண்ணிக்கலாம். ஸோ லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நைட்டுக்கு வந்து டின்னருக்கு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அகெயின் வந்து தீக்ஷித் வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம வந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தோன்னா தான் வந்து அவங்க ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கொஞ்ச நாள் விட்டதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தோன்னா நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறதே கூட இருக்கட்டும், மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸுக்கு லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவேன். அதோட வேறு எதுவுமே வந்து க்ரீம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு எங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இனி அப்கமிங் வீடியோஸ்லலாம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த டெய்லி பேசிஸ் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற விலாக்லலாம் வந்து தீக்ஷித்தோட ஸ்கூல் ரொட்டீன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.